ஹாய் பசங்களா, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? நம்ம மேக்ஸிமம் மினிமானலாம் பார்த்தோம், கரெக்டாக? ஸோ எக்ஸசைஸ் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஐ திங்க் லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் அப்ளிகேஷன்ஸில் ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஓகே, ஒரு வேளை புரியலைன்னா கூட டோன்ட் வரி, நம்மக்கிட்ட ஃபுல் எக்ஸசைஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு எங்கேயாச்சும் புரியலைனாலும் எக்ஸசைஸில் போய் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும், சரியா? ஆப்வியஸ்லி இப்போ நம்ம இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம படித்ததுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டாலும் போட போட தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அதை பார்த்து ஃபீல் பண்ணாதீங்க. புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்கள் தப்பு கிடையாது, இந்த கான்செப்டே அப்படி தான், சரியா? ஸோ டோன்ட் வரி அபவுட் இட், ஜஸ்ட் பி கூல். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் கிளாரிட்டி. ஓகே, ஸோ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மேலே ஒரு சின்ன ரிவிஷன் ஒன்று பண்ணிடலாம். ஓகே, ஜஸ்ட் ஒன் ரிவிஷன். ஓகே, ஸோ மேக்ஸிமா மினிமா, பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா, பாயிண்ட் ஆஃப் மினிமாவில் என்னென்னு சும்மா ஒரு 5 மினிட்ஸில் பார்த்துடலாம். ஸோ ஒரு கிராஃப் வரைகிறோம், இப்படி ஒரு கர்வ் வரைகிறேன். இந்த கர்வில் இந்த பாயிண்ட் தான் என்னது? மேக்ஸிமம் பாயிண்ட்டாக தெரியுதா? ஸோ அதுதான் டெஃபினேஷனும் கூட. திஸ் பாயிண்ட் இஸ் நோன் அஸ் பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா. திஸ் வேல்யூ இஸ் நோன் அஸ் வேல்யூ ஆஃப் மேக்ஸிமா. சரியா? வெறும் மேக்ஸிமான்னு சொல்லுவாங்க, இல்லை வேல்யூ ஆஃப் மேக்ஸிமான்னு சொல்லுவாங்க. ஓகே, எந்த பாயிண்டில் வருதோ அதுதான் பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமான்னுவாங்க. சிமிலர்லி இந்த கர்வ் பார்த்தாலே இந்த கர்வில் இதுதான் வந்து கம்மியான பாயிண்ட், லீஸ்ட் பாயிண்ட் தெரியுது. ஹென்ஸ் திஸ் பாயிண்ட் இஸ் நோன் அஸ் பாயிண்ட் ஆஃப் மினிமா. அண்ட் இந்த வேல்யூ தான் வந்து வேல்யூ ஆஃப் மினிமான்னு சொல்லுவாங்க, சரியா? இப்போ நமக்கு கிராஃபை பொறுத்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஒருவேளை நமக்கு கிராஃப்ஸ் இல்லைன்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம், சரியா? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் என்ன சொல்லுது? f dash of x left of c and right of c பார்க்கணும், கரெக்டாக? என்ன பண்ணுவோன்னா ஒரு நம்பர் லைன் வரையும், ஃபஸ்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஃபங்க்ஷனோட சைன் என்னன்னு பார்ப்போம், கரெக்டாக? ஒருவேளை ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஃபங்க்ஷன் சேஞ்சஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஞாபகம் இருக்குல்ல? இப்படி ஒரு நம்பர் லைன் வரையும், இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் கிடைக்கும் x, y, இந்த இடத்துலையும் x, y கிடைக்கும். இந்த இடத்துல ரேஞ்சில் ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம், பாசிட்டிவாக நெகட்டிவாக. ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இஃப் ஃபங்க்ஷன் சேஞ்சஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், ஓகே, அப்போ என்ன சொல்லுவோம்? அதுதான் பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா, கரெக்டாக? அதே மாதிரி ஃபார் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், அதே மாதிரி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது என்னது? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் வேல்யூ போட்டு, ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறிச்சுன்னா பாயிண்ட் ஆஃப் மினிமா. நெகட்டிவ்னா ஸ்லோப்பு டிக்ரீசிங், பாசிட்டிவ்னா ஸ்லோப் இன்க்ரீசிங். ஸோ ஆப்வியஸாக அது வந்து பாயிண்ட் ஆஃப் மினிமாவாக இருக்கும். இந்த கேஸில் பாசிட்டிவ்னா ஸ்லோப் இன்க்ரீசிங், நெகட்டிவ்னா ஸ்லோப் டிக்ரீசிங். அப்போ இந்த கேஸில் பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா, சரியா? இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா அண்ட் பாயிண்ட் ஆஃப் மினிமா கண்டுபிடிப்போம், சரியா? ஒரு டைம் உங்கள் ஃபங்க்ஷன் வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணாது. பாசிட்டிவ் வில் ஸ்டே பாசிட்டிவ் போத் த சைட், நெகட்டிவ் வில் ஸ்டே நெகட்டிவ் போத் த சைட், கரெக்டாக? அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் நோன் அஸ் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஓகே, இன்ஃப்ளெக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனில் we don't have any point of maxima or point of minima, சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டோட சம்மரி. ஓகே, இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டும் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டும் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம், டிபெண்டிங் ஆன் த கண்டிஷன் ஆர் கேஸ். ஓகே, எந்தெந்த கேஸ்க்கு எது யூஸ் பண்ணலான்றதை பொறுத்து நம்ம இது ரெண்டுத்தில் இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ரெண்டுத்தோட வேல்யூமே மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது தான். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், அதை எக்ஸசைஸ் போகும்போது அதை சொல்கிறேன். இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸாக கண்டுபிடிக்கணும், புரியுதா? சிம்பிளி எஃப் ஆஃப் எக்ஸை எஃப் டபுள் டேஷ் எக்ஸாக கண்டுபிடிக்கணும். டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும், சரியா? டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணிவிட்டு உங்களோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆல்ரெடி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டிலும் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கணும், புரியுதா? என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்கும், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 3 கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும்? அகெயின் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் C1, C2 அண்ட் C3.
சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு எஃப் டபுள் டேஷ் எக்ஸோட சைன் பார்க்கணும். either it is greater than 0 or less than 0 or equal to 0. ஓகே, greater than 0ன்னு வந்துச்சுன்னா பாயிண்ட் ஆஃப் மினிமா. அப்படியே ஆப்போசிட், மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், கிரேட்டராக இருக்குன்னு நினைப்போம்ல. பட் ஆனால் இந்த கேஸு 0வோட பெருசாக இருந்துச்சுன்னா பாயிண்ட் ஆஃப் மினிமா, அப்படியே ஆப்போசிட்டில். சரியா, அதே மாதிரி 0வோட லெஸ் தென்னாக இருந்துச்சுனாக்கா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் மினிமா. ஓகே, இது மேக்ஸிமம் வரும். இஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0, திஸ் இஸ் மேக்ஸிமா. சரி, இது மேக்ஸிமம். ஓகே, இந்த கர்வ் பாருங்கள், மேக்ஸிமம். நாங்கள் தப்பாக எழுதியிருக்க மினிமான்ட்டு மேக்ஸிமம். And f double dash of x equal to 0 once now we need to go back to the first derivative test. Okay, so point of minima venana f double dash of x should be greater than 0. Point of maxima venana f double dash of x should be less than 0. F double dash of x equal to 0 na we should again do this sum by first derivative test. Okay, so இப்படி தான் இருக்கும் maxima minima concept. Okay, so இதுதான் வந்து ப்ரொசீஜர் எப்படிலாம் பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கு. கரெக்டாக, இப்போ நெக்ஸ்ட்டு லோக்கல் மேக்ஸிமா, லோக்கல் மினிமா, அப்சல்யூட் மேக்ஸிமா. ஃபஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ்க்குலாம் என்ன அர்த்தம் பார்ப்போம். சிம்பிள், நான் லாஸ்ட்டு வீடியோஸே சொல்லிட்டேன். லோக்கல் மேக்ஸிமா, அப்சல்யூட் மேக்ஸிமா, மேக்ஸிமா. சரியா, இப்போ இந்த கர்வ் எடுத்துக்கோங்க. இந்த கர்வில் நிறைய மேக்ஸிமா அண்ட் நிறைய மினிமா இருக்குது. am I right or wrong? This curve has n number of maxima and n number of minima. ஓகே, அப்போ இந்த மாதிரி கர்வில் உங்களை வந்து மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிக்க சொன்னால் உங்களுக்கு டெஃபினட்டாக என்ன வேணும், அட் வாட் ரேஞ்ச் யூ நீட் டு ஃபைண்ட்னு ஒரு கேள்வி வரும். கரெக்டாக, ஸோ அட் பர்டிகுலர் ரேஞ்ச் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா, சரியா, அந்த கொடுத்த ரேஞ்சுக்கு நீங்கள் மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிச்சிங்கன்னா தட் இஸ் நோன் அஸ் லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்ட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி இருக்கும், ஒரே ஒரு மேக்ஸிமா ஒரே ஒரு மினிமா தான் இருக்கும். இது ஒரு பேரபோலிக் ஃபங்க்ஷன். கரெக்டாக, ஸோ இந்த கேஸ் என்னாச்சு, ஒரே ஒரு மேக்ஸிமா ஒரே ஒரு மினிமா. ஸோ இந்த இடத்துல தட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். கரெக்டாக, லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமா சொல்கிறதுல எந்த சென்ஸுமே கிடையாது. ஓகே, இந்த கேஸில் இருக்கிறதே ஒரே ஒரு மேக்ஸிமா. ஸோ அதை வி கேன் டெல் இட் ஆஸ் சிம்ப்ளி மேக்ஸிமா. கரெக்டாக, ஆர் அப்சல்யூட் மேக்ஸிமா, இருக்கிறதே ஒரே ஒரு மேக்ஸிமா. ஓகே, ஸோ அதுதான் சொல்ல வரேன். லோக்கல் மேக்ஸிமாக்கும் மேக்ஸிமாக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு ரேஞ்ச் கொடுத்துட்டு அதில் மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிக்க சொன்னால் அதெல்லாம் லோக்கல் மேக்ஸிமாஸ். ஓகே, அதுவே இண்டிவிஜுவலாக மேக்ஸிமம் மினிமாவாக இருந்துச்சுனாக்கா அது வந்து வெறும் மேக்ஸிமா. ஓகே, அப்சல்யூட் மேக்ஸிமாவோட கான்செப்ட்டு இந்த கேஸில் வரும். எங்கெல்லாம் நிறைய மேக்ஸிமாஸ் இருக்கும் அந்த கேஸில் அப்சல்யூட் மேக்ஸிமா கான்செப்ட் வரும். ஓகே, அப்சல்யூட் மேக்ஸிமா கான்செப்ட்னா என்னென்னா, சிம்பிளி இருக்க மேக்ஸிமாலே எந்த வேல்யூ வந்து அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து அப்சல்யூட் மேக்ஸிமா. சேம் கேஸ் ஃபார் மினிமா. சரியா, அப்சல்யூட் மினிமானே எந்த வேல்யூ இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும் அதுதான் வந்து அப்சல்யூட் மினிமா. சரியா, ஸோ இதுதான் வந்து பேசிக். ஓகே, ஸோ ஐ திங்க் இந்த ரிவிஷன் போதும்னு நினைக்கிறேன். வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கொஷின். See, exercise 6.5, first question. Find the maxima and minima. Okay, maximum and minimum values. Maximum and minimum values கேட்டிருக்காங்க, point of maxima கேட்கல. ஓகே, point of maxima and point of minima கேட்கல. if any of the following function given by, ஸோ given functions இருக்குது, இதோட maximum minima கேட்டிருக்காங்க. சரியா, see first question பாருங்கள். f of x equal to 2x minus 1 whole square plus 3. சரியா, இதுதான் உங்களோட given function. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இந்த கொஷனை ரெண்டு விதத்துலேயும் போடலாம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்லேயும் போடலாம், செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்லேயும் போடலாம். சரியா, உங்கள் கையில் அந்த கொஷனை பார்த்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இதை வந்து எந்த மெத்தடில் போட்டால் ஈஸி, எந்த மெத்தடில் போட்டால் கஷ்டம் அப்படின்ட்டு. சரியா, இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெத்தடுமே ஈஸி தான் அதுக்கு. சரியா, நான் இந்த கொஷின் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவில் போட்டு காமிக்கிறேன். சரி, இதுக்கப்புறம் தேர்ட் கொஷின் வரும், அதில் வந்து நான் செகண்ட் டெரிவேட்டிவ் அப்ளை பண்ணி காட்டுறேன். சரியா, ஸோ இந்த கேஸில் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன சொல்லணும், எந்த டெரிவேட்டிவ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 சொன்னா இல்லையா, கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் எந்த டெரிவேட்டிவாக இருந்தாலும். சரியா, ஸோ என்ன பண்ணிட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 கண்டுபிடிக்கிறேன். 0 கண்டுபிடிச்சா என்ன ஆகுது, டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் ஃபங்க்ஷன். அப்போ என்ன ஆகும், செயின் ரூல் அப்ளை பண்ணுறேன். 2 into 2x minus 1 into உள்ளே இருக்க 2 திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we get 2. ஓகே, அப்போ இந்த ஃபுல் வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபைனலாக we get 2 into 2x minus 1 into 2. சரியா, 3 is a constant, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அது வந்து 0 வரும். சரியா, ஸோ இந்த இடத்துல என்னாச்சு, சால்வ் பண்ணால் 4x minus 2. ஓகே, இந்த இடத்துலையும் 2 இருக்குல்ல, ஸோ 2 into 2 4, 4 2s are 8x minus 4. கரெக்டாக, ஸோ 8x minus 4, ஸோ therefore x equal to 1/2. See, this x equal to 1/2 is your critical point. புரியுதா,
x equal to 1/2 is your critical point. இந்த இடத்துல தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கும் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் பண்ணோன்னு என்ன பண்ணணும், சிம்பிளி ட்ரா அ நம்பர் லைன். ஓகே, ட்ரா அ நம்பர் லைன் வரைச்சிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட் என்ன பண்ணிவிடுங்க, வந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ரைட் த பாசிபிள் ரேஞ்ச். இந்த இடத்துல 2 ரேஞ்ச் பாசிபிள் கரெக்டாக. ஒரு ரேஞ்ச் -∞ to infinity, -∞ to 1/2 and other ranges 1/2 to infinity கரெக்டாக. இப்போ என்ன பண்ணும், இந்த ரேஞ்சில் ஒரு வேல்யூ, இந்த ரேஞ்சில் ஒரு வேல்யூ, யூ கேன் டேக் எனி வேல்யூஸ். சரியா, நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஐ எம் டேக்கிங் 0 and 1. ஓகே, இந்த இடத்துல என்ன எடுத்திருக்கேன், ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடில் -1 வச்சு எடுத்திருக்கேன். ஓகே, வென் ஐ கன்சிடர் x equal to -1 ஃபார் திஸ் ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்கு, அப்போ f dash of x ஓட வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கணும். சரி, f dash of x எங்கே இருக்குது, இதோ இதில் ஐ எம் சப்ஸ்டிடியூட்டிங் -1. So when I am substituting -1, I get negative. Okay, so f dash of x becoming negative. Similarly, in the range 1/2 to infinity, நான் என்ன எடுக்கிறேன்னா I am assuming எது வேணால் எடுத்துக்கலாமே. சரி, 1 எடுத்துக்கிறேன். ஸோ substituting 1 in this equation, இந்த ஈக்குவேஷனில் 1 substitute பண்ணால் I am getting positive கரெக்டாக. ஸோ f dash of x is coming as positive. நான் என்ன சொல்லியிருக்கேன், from left to right, if the function value change from positive to negative, it is point of maxima. Okay, அப்போ இந்த கேஸில் point of maxima என்னது, this 1/2 கரெக்டாக. ஸோ 1/2 is the point of maxima கரெக்டாக. hence இந்த கொஷனில் என்ன கேட்டாங்க, மேக்ஸிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ f of 1/2ன்னு போட்டிங்கன்னா you will get point of maxima, I mean value of maxima. என்ன சொன்னு புரியுதா, f of 1/2 நாட் f dash கரெக்டாக. இந்த இடத்துல நம்ம f dash சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இந்த 2 கன்ஃபியூஷன் வரும். சரியா, இந்த இடத்துல எப்போ நீங்கள் வந்து ஃபங்க்ஷனோட சைனை செக் பண்ணுமோ அப்போ f dashல சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஃபைனல் ஆன்சருக்கு சப்ஸ்டிடியூட் இன் f of x. ஸோ f of 1/2ன்னு வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா you will get value of maxima. புரியுதா? செகண்ட் கொஷின் போவோம். செகண்ட் கொஷின்னா 9x² + 12x + 2. சரியா, என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணுமா. ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் ஈக்குவேஷன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், f dash of x கண்டுபிடிச்சாக்கா 18x + 12 கரெக்டாக. 18x + 12. ஸோ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்னது, -12/18, அதாவது -2/3. ஸோ x is coming as -2/3. am I right or wrong? x is -2/3. சரியா, இப்போ பாருங்கள், f of -1, அதாவது இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு கரெக்டாக. ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் டெரிவேட்டிவ் ஏதாச்சும் ஒன்று அப்ளை பண்ணும். நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், நம்பர் லைனில் -2/3 எடுத்து ப்ளாட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் drawing a number line and plotting this -2/3. இப்போ ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரேஞ்சுனா -2/3 to infinity and -∞ to -2/3. இதுதான் உங்களோட 2 ரேஞ்ச். இப்போ இந்த 2 ரேஞ்சில் டேக் எனி வேல்யூ. இந்த ரேஞ்சில் ஐ எம் டேக்கிங் -1, இந்த ரேஞ்சில் ஐ எம் டேக்கிங் 0 கரெக்டாக. -1 is between in this and 0 is in between this. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச f dash of xல் ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் திஸ் -1 இந்த ஈக்குவேஷனில் போட்டோம்னா என்ன கிடைக்கும், யூ வில் கெட் அ நெகட்டிவ் வேல்யூ. சிமிலர்லி இந்த கேஸில் 0 எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணாக்கா யூ வில் கெட் அ பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஃபங்க்ஷன் இஸ் சேஞ்சிங் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் கரெக்டாக. நெகட்டிவ் டு பாசிட்டிவ் which means this is the point of minima. ஸோ பாயிண்ட் ஆஃப் மினிமா என்னது இங்கே -2/3. ஸோ வேல்யூ ஆஃப் மினிமா வேணும்னாக்கா substitute -2/3 in this equation, you will get value of minima. Okay, simple. Now third question பாருங்க, f of x equal to -x - 1 whole square plus 10. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதே தான், f dash of x கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி செயின் ரூல் அப்ளை பண்ணிவிட்டு f dash of x கண்டுபிடிச்சா will get x equal to 1. ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சா நம்பர் லைனுக்கு போயிடணும். நம்பர் லைனில் ஐ எம் ட்ராயிங் ஃபர்ஸ்ட் 1. ஒரு ரேஞ்சுனா -∞ to 1, செகண்ட் ரேஞ்சுனா 1 to infinity. -∞ to 1, 1 to infinity கரெக்டாக. பாசிட்டிவ் நெகட்டிவ், பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா வேணும். பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா வேணும்னா என்ன பண்ணணும், சாரி. ஸோ ஃபங்க்ஷன் இஸ் சேஞ்சிங் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்படின்னா என்னது, இந்த பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமாவா மினிமாவா, பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஆப்வியஸ்லி இட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் வாட், மேக்ஸிமா. am I right or wrong? மேக்ஸிமா பாயிண்ட். ஸோ f of இந்த 1ன்றது பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா. ஸோ வேல்யூ ஆஃப் மேக்ஸிமா வேணும்னா சப்ஸ்டிடியூட் த வேல்யூ ஆஃப் 1 in this equation, you will get value of maxima. கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கா? see
இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிம்பிளான கொஷின். ஸோ ஹென்ஸ் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். அதுவும் இல்லாமல் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, கரெக்டாக இதெல்லாம் டேரக்ட் கொஷின்ஸ் தானே. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கேன். சரியா, ஜஸ்ட் கோப் இட் அப். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் பார்ட் பார்ப்போம். இந்த பார்ட் பாருங்கள். g of x equal to x cube plus 1, கரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னால் f dash of x கண்டுபிடிக்கணுமா. f dash of x கண்டுபிடிச்சா 3 into x square. ஸோ x equal to என்ன வந்துச்சு, critical point is 0. critical point கிடச்சா we need to go to number line and interval கண்டுபிடிக்கணும் 0 to infinity. இந்த இடத்துல minus infinity to 0, கரெக்டாக. 2 interval. take any value in between this, கரெக்டாக. நீங்களே இந்த கொஷின் போடுங்க. இந்த இடத்துல நான் -1 எடுக்கிறேன், இந்த இடத்துல 1ன்னு வச்சுக்கோங்க. போட்டு இந்த f dash of xயில் போடுங்க. பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருது பாருங்கள். பாசிட்டிவ் நெகட்டிவ் எனக்கு வந்துச்சு, ஐ மீன் பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வந்துச்சு. இதில் போட்டே பாருங்களேன், -1 போட்டாலும் பாசிட்டிவ் தான் வரும். f dash of xயில் -1 போட்டாலும் பாசிட்டிவ் தான் வரும், +1 போட்டாலும் பாசிட்டிவாக தான் வரும். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் இன்ஃப்ளேஷன் பாயிண்ட், கரெக்டாக. ரெண்டு சைடும் வந்து சேஞ்சே ஆகலை, லெஃப்ட் டு ரைட் போகும்போது பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் இருக்குது. ஸோ இது வந்து இன்ஃப்ளேஷன் பாயிண்ட். சரியா, ஃபர்ஸ்ட் கொஷின் வாஸ் சிம்பிள், கரெக்டாக. செகண்ட் கொஷின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் முடிச்சிட்டோமா? ஓகே, ஸோ செகண்ட் கொஷின் பார்ப்போம். சரி, செகண்ட் கொஷின் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி சொல்ல முடியாது, பேட்டர்ன் கொஞ்சம் மாறும். சரியா, ஃபைண்ட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ இஃப் எனி ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் இஸ் கிவன் பை. ஓகே, மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சாரி, செகண்ட் கொஷனில் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கிறேன் நான். நான் என்ன சொல்லியிருக்கேன், என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக அந்த இடத்துல 2 கேஸ் ஃபார்ம் ஆகும், கரெக்டாக. ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்படி பிரியும், மேலே 1 கீழே 1ன்ட்டு. சரியா, ஸோ இந்த இடத்துல என்ன ஆச்சு, மாடுலஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. மாடுலஸ் ஆஃப் x + 2 - 1 வந்து கொடுத்தாச்சு ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு எப்படி மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண தெரியணும், கரெக்டாக. எந்த வேல்யூவில் ஃபங்க்ஷன் வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து பிரேக் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த கம்ப்ளீட் ஃபங்க்ஷனில் சைன் சேஞ்ச் ஆகணும்னா அதாவது மாடுலஸை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா, கரெக்டாக. மாடுலஸ் யூஸ் பண்ணோம்னா என்ன கண்டிஷனு, மாடுலஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம், இஃப் ஃபங்க்ஷன் இஸ் greater than or equal to 0 இருந்துச்சுன்னா மாடுலஸ் யூஸ் பண்ணுவோம். எப்படி, மாடுலஸை வந்து ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் எக்ஸாக போட்டுருவோம், கரெக்டாக. ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் என்னவாக இருக்கணும், இது பாசிட்டிவாக இருக்கணும்னா திஸ் உள்ளே இருக்க வேல்யூ என்ன இருக்கணும், உள்ளே இருக்க வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, அதாவது greater than or equal to 0 இருந்துச்சுனாக்கா மாடுலஸ் ஃபங்க்ஷன் இஸ் அப்ளிகபிள். am I right வரும்? நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, எனக்கு வந்து இப்போ வந்து பாசிட்டிவ் வேல்யூ வேணும்டா. ஓகே, பாசிட்டிவ் வேல்யூ வேணும்னா என்னது, இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷனு மாடுலஸ் எக்ஸை நான் எப்படி எழுதலாம், ஐ கேன் ரைட் இட் ஆஸ் திஸ் எக்ஸு இல்லை -x, கரெக்டாக. எக்ஸ் எப்போ வரும், இஃப் வேல்யூ ஆஃப் பாஸ் பண்ண மறந்துட்டேன். சரியா, ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, மாடுலஸ் எக்ஸை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, எக்ஸ் ஆர் -x, கரெக்டாக. எக்ஸ்ன்னு எப்போ போகிறீங்க, இஃப் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் greater than or equal to 0. நான் இந்த இடத்துல ஈக்குவலும் ஆக்சுவலாக வந்து ஈக்குவல் டு 0 அது ஒரு தனி கேஸ். ஓகே, நான் இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டு 0 ஒரே கேஸாக வச்சுக்கிறேன். அண்ட் -x எப்போ அப்ளை பண்ணும், இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0, எக்ஸோட வேல்யூ 0 கம்மியாக இருந்துச்சுன்னா -x அப்ளை பண்ணும். சரி, அப்போ என்ன ஆச்சு, நான் என்ன எடுத்துட்டேன்னா இந்த கேஸ் எடுக்கிறேன். ஐ எம் கன்சிடரிங் திஸ் வேல்யூ ஷுட் பி பாசிட்டிவ். அப்போ என்ன அர்த்தம், உள்ளே இருக்க வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணுமா, அதாவது x + 2 ஷுட் பி greater than or equal to 0. கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் எனக்கு. சரியா, எந்த இடத்துல மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து பிரேக் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இப்படி தான் சால்வ் பண்ணுவோம், கரெக்டாக. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ அப்போ என்ன ஆகுது, எக்ஸோட வேல்யூ -2, அதாவது இப்போ இந்த இடத்துல -2 சப்ஸ்டியூட் பண்ணால் மாடுலஸ் ஆஃப் -2 + 2 இஸ் 0. -2 தாண்டி நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும், -2 பெரிய வேல்யூ என்ன கொடுத்தாலும் திஸ் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். ஓகே, சிம்பிளி நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, இந்த பிரேக் பாயிண்ட், இந்த ஃபங்க்ஷன் எந்த இடத்துல வந்து டிஃபைன் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். ஆல்ரெடி நம்ம இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் இந்த கான்செப்ட் நிறைய பார்த்துருக்கோம். சரியா, ஸோ என்ன ஆச்சு, நான் வந்து இப்போ எந்த இடத்துல ஃபங்க்ஷனோட வேல்யூ பிரேக் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். சரியா, ஸோ ஃபார் எக்ஸ் இஸ் greater than or equal to -2,
ஓகே, the function will become x plus 2 minus 1. am I right? இதுக்கு எந்த சேஞ்சுமே வராது. if x is less than minus 2, if x is less than minus 2, this function is becoming minus of x plus 2 minus 1. சரியா, இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ இப்போ என்னாச்சு, உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு 2 ஃபங்க்ஷன் கிடச்சிடுச்சு கரெக்டாக. இப்போ ஒரு கேஸாக இது வந்து ஒரு கேஸாக வச்சுக்கோங்க, இது ஒரு கேஸாக வச்சுக்கோங்க. சரியா, கன்சிடரிங் கேஸ் 1. கேஸ் 1 என்னது, when x is greater than or equal to minus 2. என்ன பண்ணுறேன் நான், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். கிரிட்டிக்கல் பாயிண்ட் வேணும். சரி, இது கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடையாது. இது என்னது, எந்த இடத்துல மாடுலஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகுதுன்ற பாயிண்ட் இது. சரி, இப்போ தான் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். கிரிட்டிக்கல் பாயிண்ட் வேணும் என்ன சொன்னால், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணணுமா. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணால் என்ன ஆகுது, இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த கேஸில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணாக்கா வி கெட் 1. இந்த இடத்துல எக்ஸ் 1 ஆகிடும், இதெல்லாம் 0. ஸோ வி டோன்ட் கெட் எனி வேல்யூ. ஒரு ரேஞ்சு கிடைக்கல கரெக்டாக, எக்ஸே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ 2x + 1 இருக்குது, 2x² + 1 இருக்குது கரெக்டாக. இப்போ இதை ஈக்குவல் டு 0ன்னு வச்சு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். ஸோ என்ன ஆகும், -1 ஆகுது. ஸோ -1 இந்த 2 அப்படி போச்சுன்னா -1/2, x² = -1/2. ஸோ x = +or -1/2. ஸோ உங்களுக்கு என்ன, அது எக்ஸுக்கு ஒரு வேல்யூ வேணும்னா ஃபஸ்ட்டு அந்த இடத்துல எக்ஸுன்றது இருக்கணும்ல. பட் இந்த இடத்துல நம்ம சால்வ் பண்ணும்போது எக்ஸுக்கு ஒரு எக்ஸோட வேல்யூவே வரலை, எக்ஸே வந்து வேனிஷ் ஆகிடுச்சு. ஸோ நம்மளால் இந்த இடத்துல கிரிட்டிக்கல் பாயிண்ட்டே கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸ் இருந்தால் தானே எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். சால்வ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸே வரலன்னா வாட் வி கேன் டூ நத்திங், ரைட்? சரி, செகண்ட் கேஸ் பார்ப்போமா. இந்த கேஸ் அப்படி இருக்கட்டும். செகண்ட் கேஸ் பார்த்தோம்னா அதே கண்டிஷன் தான் இதுக்கும் ஆகுது. என்னாச்சு, இதை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா அகெயின் வி வில் கெட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சு போட்டோம்னா இந்த ஃபுல் வேல்யூ அகெயின் யூ வில் கெட் அண்ட் இண்டிபெண்டன்ட் டேர்ம். அதாவது உங்களுக்கு எக்ஸ்ன்ற வேரியபிளே கிடைக்காது டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா. சரியா, ஸோ இந்த மாதிரி கேஸெல்லாம் எப்படி சால்வ் பண்ணும், நோ கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டில் எப்படி மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸில் செகண்ட் பார்ட் வந்து நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் கண்டுபிடிக்க போகிறீங்க. சரியா, இவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை வச்சு நான் எப்படி மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறதுன்றது தான் இன்ட்ரொடக்ஷன் பார்ட்லாம் நம்ம பார்த்தோம்ல. ஸோ இந்த கொஷனில் நீங்கள் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டே உங்களுக்கு கிடைக்கலனா எப்படி மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிப்பீங்கன்ட்டு பார்ப்பீங்க. சரியா, சரி, இந்த மாதிரி கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஓகே, டைரக்ட் மெத்தட் தான். சரியா, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படின்னு பாருங்கள். சரி, நான் என்ன பண்ணிட்டேன், மாடுலஸ் ஆஃப் x + 2 வந்து greater than equal to 0 அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிட்டேன். இந்த வேல்யூ வந்து எனக்கு பாசிட்டிவாக வரப்போகுதுன்னு அப்படின்னு ஒரு கண்டிஷன். சரியா, பாசிட்டிவ் ஆர் 0 வரப்போகுதுன்னு ஒரு கண்டிஷன். சரியா, சரி, இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன பண்ண போகிறேன்னா, நான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றதை நானே கொண்டு வர போகிறேன். இந்த கீவன் ஃபங்க்ஷனை நானே கொண்டு வர போகிறேன். என்னோட இது வச்சு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை வச்சு ஏதாச்சும் ஒரு வேல்யூ வச்சு நான் இந்த ஃபுல் ஃபங்க்ஷனை டெரைவ் பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்கள். நான் இந்த வேல்யூ எடுத்துட்டேன். கிவன் ஃபங்க்ஷன் என்ன, எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் + 2 -1 கரெக்டாக. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த வேல்யூ மட்டும் எடுத்திருக்கேன். ஐ எம் அஸ்யூமிங் எக்ஸ் + 2 இஸ் greater than or equal to 0. சரியா, ஸோ இப்போ எனக்கு வந்து 2 சைடும் -1 நான் இது பண்ணுறேன். ஓகே, ஐ எம் சப்ட்ராக்டிங் -1 ஆன் போத் த சைட். சரி, அப்போ என்ன ஆகும், எக்ஸ் + 2 -1 and 0 -1 which is nothing but f of x, I mean x + 2 -1 is greater than or equal to -1. கரெக்டாக புரியுதா? நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ எம் ட்ரைங் டு கெட் f of x ஃப்ரம் திஸ். ஓகே, ஸோ f of x வேணும்னா என்ன பண்ணணும், எனக்கு இந்த டேர்ம் கொண்டு வரணும். f of x அதான மாடுலஸ் ஆஃப் x + 2 -1 தான் f of x. ஸோ என்ன பண்ணுறேன்னா அதை ட்ரை பண்ணுறேன். எதுக்கு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு கவனிங்க. ஓகே, அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த டவுட்டும் இருந்தாலும் கிளியர் ஆகிடும். சரியா, ஜஸ்ட் லிசன் ஹவ் ஐ எம் கோயிங். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன், ஐ எம் டிரைவிங் f of x கரெக்டாக. அப்போ என்ன வந்துடுச்சு, எனக்கு f of x is greater than or equal to -1 வந்துச்சா. நம்ம ரைட் வரோம், f of x is greater than or equal to -1. நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் greater than 0 ஆகுதோ அதெல்லாம் என்னது மினிமான்னு சொன்னேன்னா, இந்த இடத்துல 0க்கு பதிலாக if f of x is greater than -1 இப்படின்னு வந்துச்சுன்னா இந்த -1 தான் உங்கள் பாயிண்ட் ஆஃப் மினிமா. ஓகே, greater than வந்தாலே மினிமா, less than வந்துச்சுன்னா மேக்ஸிமா. சரியா, ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் மினிமா என்னது -1. ஸோ இப்போ வேல்யூ ஆஃப் மினிமா வேணும்னா சிம்பிளி சப்ஸ்டிடியூட் -1 இந்த கிவன் ஈக்குவேஷன். சரியா, அப்போ -1 + 2 will become +1 +1 -1 will become 0. ஸோ இந்த இடத்துல என்னாச்சு, ஓகே, ஆமாம், இந்த இடத்துல ஈக்குவல் டு -1 இருக்குல்ல. புரியலையா? ஒன்ஸ் ஒரே ஒரு வாட்டி திருப்பி சொல்கிறேன், இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க.
சி நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்கல சரியா. எப்போல்லாம் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்கலையோ அப்போ நம்ம வேறு மெத்தட் அப்ளை பண்ணோம் சரியா. என்ன மெத்தடுன்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் சொன்னேன். என்ன பண்ண போகிறோன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு கொண்டு வர்றதுக்கு சிம்பிளி உங்களோட கிவன் ஈக்குவேஷனில் ஃபங்க்ஷன் டேர்மை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்துட்டேன். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 மட்டும் எடுத்துட்டேன். இந்த வேல்யூவை ஐ எம் அஸ்யூமிங் இட் இஸ் greater than or equal to 0. அஸ்யூமிங் இல்லை, கரெக்டாக greater than or equal to 0ன்ட்டு ஒரு கண்டிஷனில் கொண்டு வரணுன்ட்டு நான் எடுத்திருக்கேன் சரியா. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் எனக்கு. ஓகே, பட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து நான் இந்த எஃப் ஆஃப் எக்ஸை மாற்ற போகிறேன். அப்போ மாற்றணும் என்ன பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் 2 கூட ரெண்டு சைடும் -1 பண்ணணும் கரெக்டாக. அதான் இங்கே பண்ணியிருக்கேன். ரெண்டு சைடும் -1 பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்ன கிடச்சிருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -1 கிடச்சிருக்கா இந்த ஸ்டெப்பு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு -1 சரியா. இந்த பாயிண்ட்டு தான் ஆக்சுவலாக என்னென்னா இது வேல்யூ. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து -1 எப்போனா மினிமம் பாயிண்ட். இந்த மினிமம் பாயிண்ட் இதுதான், இந்த -1 தான் மினிமம் வேல்யூ. ஓகே, இப்போ இதை வச்சு நான் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். மினிமம் வேல்யூ வச்சு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், பாயிண்ட் ஆஃப் மினிமா கண்டுபிடிப்போம். பாயிண்ட் ஆஃப் மினிமா வந்து எக்ஸ் வருதுன்னா ஃபைனலாக என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸை எடுத்துகிட்டு போய் கொஷனில் எஃப் ஆஃப் எக்ஸை போட்டு வேல்யூ ஆஃப் மினிமா கண்டுபிடிப்போம்ல. இல்லை அப்படியே ஆப்போசிட்டில் போடுறோம். நம்ம வேல்யூ ஆஃப் மினிமா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிக்கணும். எப்படி, சிம்பிளி ஈக்குவேட்டட். வேல்யூ கிடச்சிருச்சு கரெக்டாக, வேல்யூ கிடச்சிருச்சு. இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் தெரியும், இந்த இடத்துல என்ன தெரியாது, எக்ஸ் தெரியாது. பேசிக் அரித்மெட்டிக் தான். ஸோ ஐ எம் ஈக்குவேட்டிங் எஃப் ஆஃப் -1 ஈக்குவல் டு -1, எஃப் ஆஃப் -1 ஈக்குவல் டு -1 சரியா. அப்படி போட்டால் என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2. ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எக்ஸ் வரும். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -1 கொண்டு வர போகிறேன் சரியா. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 -1 ஈக்குவல் டு -1 சரியா. -1 கேன்சல், எக்ஸ் ஈக்குவல் டு ஆப்வியஸ்லி என்ன ஆகுது, -1 கேன்சல் ஆகிட்டு 0 இருக்குது. இது ட்ரூவாக இருக்கணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கணும், எக்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு -2 கரெக்டாக. -2 + 2 தான் 0 சரியா. அப்போ என்ன ஆகிடுச்சு, பாயிண்ட் ஆஃப் மினிமா கண்டுபிடிச்சிங்க விச் இஸ் -2. புரியுதா, சரி கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருப்பீங்க. ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வரேன் சரியா. இப்போ நம்ம பார்க்குற ஸ்டெப்பு எப்போனா ஒரே ஒரு கண்டிஷன், whenever you don't get critical point சரியா. ஏன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடச்சா உங்களுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ். பட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு கிடைக்கலன்னா எப்படி சால்வ் பண்ணுவோம், we don't know right. ஸோ அப்போ தேர்டாக ஒரு மெத்தட் இருக்குது சரியா. இந்த மெத்தடில் என்ன பண்ணுவோன்னா உங்களுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, பட் யூ கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் வாட், மேக்ஸிமா அண்ட் மினிமா கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன், நான் வேல்யூ ஆஃப் மேக்ஸிமா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். எப்படின்னா ஐ எம் அஸ்யூமிங் திஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு விஷயம் மேக்ஸிமா ஒரு மினிமா எப்போ சொல்வீங்க, இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் 0 மினிமா, இஃப் இட் இஸ் லெஸ் தேன் 0 மேக்ஸிமா கரெக்டாக. ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் வந்து எஃப் ஆஃப் இந்த உள்ளே இருக்க ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டேன், எக்ஸ் ப்ளஸ் 2 மாடுலஸ். அதை வந்து நான் கிரேட்டர் தேன் 0 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு கெட் மை கிவன் ஃபங்க்ஷன் ஃப்ரம் திஸ். அப்போ என்ன பண்ணோம், இல்லை நான் சில விஷயத்தை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சில விஷயத்தை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தா நான் இந்த இடத்துல ரெண்டு சைடு -1 ஆட் பண்ணேன்னா ஐ வில் கெட் எஃப் ஆஃப் எக்ஸ் கரெக்டாக. இந்த இடத்துல இது தான் கன்ஃபியூஸ் பண்ணும். இது ஆக்சுவலாக -1 கிடையாது, இது எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும். ஸோ -1 பண்ணனா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு -1ட்டு நான் சால்வ் பண்ணுவேன் ஃபைனலாக கரெக்டாக. ஸோ உங்களுக்கு கிரிட்டிக்கல் வேல்யூ கிடச்சிச்சு. கிரிட்டிக்கல் வேல்யூ என்னது, -1. இது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுனால நீங்கள் என்ன சொல்லிக்கலாம், திஸ் கிரிட்டிக்கல் வேல்யூ இஸ் மினிமம் பாயிண்ட். ஓகே, மினிமம் வேல்யூ போட்டுக்கலாம், மினிமம் வேல்யூ கரெக்டாக. ஸோ மினிமம் வேல்யூ தெரிஞ்சு உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸும் தெரியும். ஸோ ஜஸ்ட் ஈக்குவேட்டட் எஃப் ஆஃப் எக்ஸை பிரிங்க, இந்த இடத்துல எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ வரும். ஜஸ்ட் சால்வ் திஸ் அண்ட் யூ வில் கெட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட் விச் இஸ் பாயிண்ட் ஆஃப் மினிமா. ஓகே, இந்த மெத்தட் எல்லாம் இன்னொரு மெத்தடும் இருக்குது சரியா. அது என்னதுன்னா கிராஃபிக்கலாக சிம்பிளி எக்ஸை வந்து 0 1 2 3 4 எக்ஸுக்கு சில வேல்யூஸ் கொடுத்துருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும், அட் பாயிண்ட் if x equal to 0, f of x என்ன ஆகுது, 0 + 2 2 - 1 which is 1. so when x equal to 0 I am getting f of x equal to -1. okay, when x equal to 1 I am getting 2, and when x equal to -2 I am getting -1, and when x equal to -3 I am getting 0. okay,
என்ன பண்ணுங்கள், சிம்பிளி ஜஸ்ட் ரெப்ரசன்ட் இட் இன் கிராஃப். ஓகே, கிராஃபில் போடுங்க. கிராஃபில் போட்டிங்கனாக்கா ஒரு பாயிண்ட் வரைக்கும் வேல்யூ குறையும், ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா, ஃபைனலாக அட் திஸ் பாயிண்ட் யூ வில் கெட் -2, this point you will get the minimum value. சரியா, இந்த பாயிண்ட் தான் வந்து உங்களோட மினிமா அண்ட் பாயிண்ட் ஆஃப் மினிமா. சரியா, பாருங்கள், இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் மினிமா அது -1 அதானே உங்களுக்கு வந்துச்சு, வேல்யூ ஆஃப் மினிமா -1 அதானே வந்துச்சு. கரெக்டாக? ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணும். பட் உங்களுக்கு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இந்த ஸ்டெப் போகாதீங்க, இது ரொம்ப டைம் கன்சூமிங். உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதா. சின்ன சின்ன கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி போட்டுடலாம். பட் பெரிய கொஸ்டின் கேட்டாக்கா உங்களால் இந்த மெத்தடில் போட முடியாது. ஓகே, ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த மெத்தட் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் புரியலாம் பரவாயில்ல, அடுத்த கொஷனும் இதே டைப் தான், அதை சால்வ் பண்ணோம்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். சரியா, சரி செகண்ட் பார்ட் பாருங்களேன். இந்த பார்ட்டும் பாருங்கள், மாடுலஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா சிமிலர்லி இதுலேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா யூ won't get any value of x. கரெக்டாக, இந்த இடத்துல யூ can't find any critical point by f' of x equal to 0. சரியா, ஸோ அப்போ இந்த கேஸை வந்து நம்ம அல்டர்னேட் மெத்தடில் தான் போடணும். சரியா, அல்டர்னேட் மெத்தடில் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணிக்கோங்க, அதை greater than or equal to 0 ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. சரியா, அப்படி பண்ணால் என்ன ஆகுது, modulus of x plus 1 is greater than or equal to 0. கரெக்டாக, இப்போ என்ன பண்ணணும், I need to get this equation. கரெக்டாக, அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நான் மல்டிப்ளைங் மைனஸ் ஆன் போத் சைட் பண்ணனா என்ன ஆகுது, மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் லெஸ் தென் 0. சி இதை பாருங்கள், சைன் சேஞ்ச் பண்ணுறீங்க, எப்போல்லாம் சைனை பண்ணுறோமோ அந்த இடத்துல இன்இக்வாலிட்டியும் மாறிடும். கரெக்டாக, அதை கேர்ஃபுல்லாக இருங்க, அது மறந்துடுவாங்க நிறைய பேர். ஓகே, ஸோ மைனஸை மல்டிப்ளை பண்ணுறேன், மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் சைன் சேஞ்ச் ஆச்சு, சைன் சேஞ்ச் ஆன இன்இக்வாலிட்டியும் மாறிடுச்சு. கரெக்டாக, இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்து வேறு என்ன வேணும், +3 வேணும். சரியா, ஸோ ஆடிங் +3 ஆன் போத் சைட் பண்ணனா என்ன வருது, -x + 1 + 3 இஸ் லெஸ் தென் 3. கரெக்டாக, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. சரியா, இப்போ இது நல்லா பாருங்கள், இதுதான் உங்களோட f(x). கரெக்டாக, ஸோ என்ன கண்டுபிடிச்சிங்க, f(x) should be less than or equal to 3 ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த வேல்யூ தான் உங்களுக்கு கிரிட்டிக்கல் வேல்யூ. இப்போ இது மேக்ஸிமம் கிரிட்டிக்கல் வேல்யூவா மினிமம் கிரிட்டிக்கல் வேல்யூவான்றது சைனை பொறுத்து சொல்லுவோம். ஸோ f(x) is less than 0 வருது. ஸோ இது என்னது, less than 0 வந்துச்சுன்னா மேக்ஸிமம். கரெக்டாக, ஸோ அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிக்க வேல்யூ இஸ் மேக்ஸிமம் வேல்யூ. கரெக்டாக, இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது. ஸோ பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா, g(x) வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், g(x) ஸ்ப்ளிட் பண்ணாக்கா மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 + 3 ஈக்குவல் டு 3. கரெக்டாக, ஏன்னா நம்ம பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ 3. ஸோ இதை சால்வ் பண்ணாக்கா 3 கேன்சல் ஆகிடும். மைனஸ் வந்து ஜஸ்ட் ஃபர்கட் அபவுட் மைனஸ். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், இது 0 இருக்கணும்னு வந்துடுச்சு. இது 0 இருக்கணும்னா ஆப்வியஸ்லி எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கணும், x should be -1. ஸோ இப்படி தான் மாடுலஸ் சால்வ் பண்ணணும். கரெக்டாக, ஸோ x equal to -1 is the point of what, point of maxima. Okay, so f of -1 is point of value of minima and value of maxima, and -1 is the point of maxima. புரியுதா, ரெண்டு கொஷின் புரியுதா? தேர்ட் கொஷின் பாருங்கள். தேர்ட் கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகே, இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் பாருங்கள். இதையும் வந்து நான் வந்து அல்டர்னேட் மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்துலையும் f'(x) நீங்கள் போட்டிங்கன்னா எக்ஸுக்கு ஒரு வேல்யூ உங்களால் கொண்டு வர முடியாது. ஓகே, எக்ஸுக்கு ஒரு வேல்யூ யூ கேன் நாட் கெட், கிரிட்டிக்கல் வேல்யூ கிடைக்காது f'(x) = 0 வச்சு போட்டிங்கன்னா. ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறேன், அல்டர்னேட் மெத்தட் கொண்டு வர போகிறேன். அல்டர்னேட் மெத்தடில் ஃபங்க்ஷனை பொறுத்து நீங்கள் லிமிட் செட் பண்ணணும். ஓகே, அந்த இடத்துல மாடுலஸ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. மாடுலஸ் ஃபங்க்ஷன் இஸ் எஃபெக்டிவ் அட் இன்டர்வல் 0க்கு மேலே இருந்துச்சுன்னா 0க்கு கீழே இருந்துச்சுன்னா. கரெக்டாக, அதே மாதிரி சைனோட ரேஞ்ச் என்ன, சைனோட ரேஞ்சஸ் பிட்வீன் -1 to 1. ஐம் ரைட் வரும், சைனோட ரேஞ்சஸ் -1 to 1. ஸோ என்ன பண்ணிட்டு நான் இதுலேருந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன், அதாவது சைன் எடுத்துக்கிட்டேன். sin 2x வேல்யூ வந்து டெஃபினெட்லி இஸ் பிட்வீன் -1 to 1. ஐம் ரைட் வரும், டெஃபினெட்லி ரைட். ஸோ என்ன பண்ணிட்டேன், -1 to 1 எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம இப்படி கொண்டு வரணும். கரெக்டாக, ஸோ இப்போ இதில் என்ன கம்மி இருக்குது, +5 இஸ் மிஸ்ஸிங். சரியா, ஸோ ஆடிங் +5 இன் திஸ் என்டையர் ஈக்குவேஷன். ஓகே, அப்படி பண்ண என்ன ஆகும், யூ வில் கெட் -1 + 5 +1 + 5 நடுவில் sin 2x + 5. கரெக்டாக, ஸோ sin 2x + 5 இஸ் நத்திங் பட் யுவர் h(x). கரெக்டாக, ஸோ என்ன கண்டுபிடிச்சிங்க, -4 is greater than or equal to h(x) is less than or equal to 6. ஓகே, நல்லா கவனிங்க, இதுதான் உங்கள் கிரிட்டிக்கல் பாயிண்ட். கரெக்டாக,
6 லெஸ் தென் ஆர் இருக்குது உங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இது என்னது லெஸ் தென் ஆர் இருந்துச்சுனாக்கா இது வந்து பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம், ஐ மீன் வேல்யூ. இந்த இடத்துல வேல்யூ வரும் கரெக்டாக, வேல்யூ ஆஃப் மேக்ஸிமம். ஏன் வேல்யூன்னு சொல்கிறேன், பிகாஸ் எஃப் ஆஃப் எக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் கரெக்டாக. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துச்சுனாக்கா உங்களுக்கு எக்ஸை வந்து பாயிண்ட்டை வச்சு பேசுவோம், இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸை வச்சு பேசுகிறோம். ஸோ அதனால் இது டெஃபினெட்லி வேல்யூ. சரியா? ஸோ உங்கள் மேக்ஸிமம் வேல்யூனது 6. அதே மாதிரி 4ஓட ஒரு விஷயம் பெருசாக இருக்கணும், அதாவது 4ஓட எக்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா இட் இஸ் டெஃபினெட்லி மேக்ஸிமம். ஏன் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0. கரெக்டாக 4ஓட ஒரு விஷயம் வந்து பெருசாக இருக்கணும், அப்போ இது வந்து பாயிண்ட் ஆஃப் மினிமம். கரெக்டாக? ஸோ ஐ எம் ஸோ சாரி, பாயிண்ட் ஆஃப் மினிமம் கிடையாது, நான் மாற்றி பேசிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து வேல்யூ. நம்ம இங்கே பார்க்குற எல்லாமே வேல்யூ. இந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட்டை பற்றி பேசவே இல்லை எங்கேயுமே. சரியா? இந்த இடத்துல பேசுகிறது எல்லாமே வேல்யூஸ் மட்டும்தான். ஸோ உங்களோட மேக்ஸிமம் வேல்யூ என்னது 6, மினிமம் வேல்யூ என்னது 4. மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ தெரிஞ்சா இப்போ இதை வச்சு வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் பாயிண்ட் ஆஃப் மினிமம். ஓகே, பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் வேணால் என்ன பண்ணணும், பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் வேணும்னா நல்லா யோசிங்க, என்ன பண்ணுவோம்? யோசிச்சிட்டிங்களா? எதாவது ரிலேட் பண்ண முடியுதா? என்ன ஃபங்க்ஷன் இருக்கீங்க, சைன் இருக்குது கரெக்டாக. நம்ம இந்த இடத்துல டேரெக்டாக வேல்யூஸ் வச்சு தான் போட்டோம் கரெக்டாக. ஸோ பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் என்னதுங்க 1 வச்சு மேக்ஸிமம் வச்சு போட்டோம்னாக்கா ஐ எம் கெட்டிங் த வேல்யூ ஆஸ் 6. அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் மினிமம் என்னது -1, ஏன்னா அதோட வேல்யூ வந்து 4 கிடைக்குது. சரியா? இந்த இடத்துல x = 1 இஸ் த பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம், x = -1 இஸ் த பாயிண்ட் ஆஃப் மினிமம். ஓகே, எக்ஸாக்டாக உங்களுக்கு வேணும்னாக்கா என்ன பண்ணணும், x = 1 பிரின்சிபல் ஜென்ரல் சொல்யூஷன் போங்க. அட் x = 1 என்ன வேல்யூ கிடைக்கும், உங்களோட ரேஷியோ ஸ்டேபிள் கிளியராக இருந்தால் அப்பயும் நீங்கள் சொல்லிடலாம். சைன் வந்து எந்த இடத்துல 1 வரும், அட் π/4 கரெக்டாக. அதே மாதிரி இந்த ரேஞ்ச் -1 to 1 கரெக்டாக. அதே மாதிரி x = -1 எப்போ வரும்னா 3π/2. உங்களோட ரேஷியோ ஸ்டேபிள் வச்சு பாருங்கள், இல்லை பிரின்சிபல் ஜென்ரல் சொல்யூஷன் தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை வச்சும் இது சொல்லிடலாம். ஓகே, இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் பாயிண்ட் ஆஃப் மினிமம். சரியா? ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணிக்கிறேன் லாஸ்ட் கொஷனுக்கும் இந்த கொஷனுக்கும். சரியா? லாஸ்ட் கொஷனில் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிறதுக்கு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஷுட் பி >0, அதனால தான் இந்த இடத்துல >0 கூட ஈக்குவேட் பண்ணேன். ஓகே, இந்த கேஸில் எனக்கு சைன் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் என்ன, சைன் ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக -1 to 1 ரேஞ்சில் தான் இருக்கும். அதாவது ஏதோ ஒரு வேல்யூ மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இருக்கும் கரெக்டாக. -1 to 1 இருக்குது, இதுதான் வேல்யூ தெரிஞ்சு. பட் உங்களுக்கு இதில் எது மேக்ஸிமம் ஒரு மினிமம், எது மேக்ஸிமம் ஒரு மினிமம் தெரியாது கரெக்டாக. நீங்கள் இந்த இடத்துல லக்கீலி இந்த இடத்துல ட்ரிக்னோமெட்ரி கேஸில் உங்களால் பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமாவை ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, மாடுலஸ் ஃபங்க்ஷனை தான் நீங்கள் வந்து திருப்பி அதை ஈக்குவேட் பண்ணி கொண்டு வரணும். பட் ட்ரிக்னோமெட்ரியில் பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா உங்களுக்கு டேரெக்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அப்படி வச்சு தான் போட்டேன். ஒரு வாட்டி பாருங்கள், ஒரு வாட்டி புரியலன்னா இன்னொரு வாட்டி வீடியோவை திருப்பி பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக புரியும். இதெல்லாம் வந்து இந்த ஒரு கொஷின் தான் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே வந்து இன்ட்ரடக்ஷனில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த ஒரு பாட்டு மட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இது ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் மாதிரி. ஓகே, ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ஏன்னா இன்ட்ரடக்ஷனில் நம்ம இதை பற்றி படிக்க முடியல, ஏன்னா அப்போ இதை பற்றி படிச்சிருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதனால தான் வந்து இந்த இங்கே வந்து நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். சரியா? ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பயப்படாதீங்க, இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 4th கொஷின். மாடுலஸ் ஆஃப் sin 4x + 3 கொண்டு வரணும். சரியா? நான் அதே மாதிரி தான் லாஸ்ட் கொஷின் போட்ட மாதிரி தான் ட்ரிக்னோமெட்ரி வந்துச்சா, சைனோட ரேஞ்ச் என்னது -1 to 1 அதை போட்டுருங்க. ஸோ -1ஓட sin 4x பெருசாக இருக்கணும், ஷுட் பி லெஸ் தென் -1, ஐ மீன் 1. ஸோ இந்த ரேஞ்ச் எழுதிடணும். ரேஞ்ச் எழுதிட்டு we need to get this function. So just add +3 on +3 on +3 கரெக்டாக பண்ணோம்னா finally you will get 2, இது 4. சரியா? ஸோ நல்லா கவனிங்க, இந்த ரேஞ்ச் என்னது 2லேருந்து 4 வரைக்கும். ஸோ ஆப்வியஸாக இதுக்கு நடுவில் இருக்கிறது என்னவாக இருக்கும், 2லேருந்து 4க்குள்ளே எது வந்தால் அதுவும் பாசிட்டிவாக தானே இருக்கும். ஸோ டைரெக்ட்லி யூ கேன் ரைட் மாடுலஸ் ஆஃப் sin 4x + 3. ஆமே ரைட், ஆப்வியஸாக பாசிட்டிவாக தானே இருக்கும். ஸோ கண்ணை மூடிட்டு we can write it as மாடுலஸ் ஆஃப் sin 4x + 3. சரியா? ஸோ உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு, 2 f of x and 4. ஓகே, ஸோ இந்த 2 வந்து மேக்ஸிமாக ஒரு மினிமாவாக இருக்கலாம், இந்த 4 வந்து மேக்ஸிமாக ஒரு மினிமாவாக இருக்கலாம். இதெல்லாமே வேல்யூஸ் கரெக்டாக, வேல்யூ ஆஃப் மேக்ஸிமா மினிமா கண்டுபிடிச்சிங்க. இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் இது வந்து மேக்ஸிமாவா இல்லை மினிமாவா, அதே மாதிரி இது மேக்ஸிமாவா ஒரு மினிமாவான்ட்டு. ஓகே, நல்லா கவனிங்க. நீங்கள் அசியூம் பண்ண பாயிண்ட் என்ன, நல்லா கவனிங்க. இது f of x less than or equal to 4. f of x is less than or equal to 4னா இது என்னவாக இருக்கும், ஆப்வியஸாக லெஸ் தென் 0ன்னு என்ன சொல்வீங்க,
மேக்ஸிமான்னு சொல்லுவீங்களா, அதே மாதிரி தான். லெஸ் தென் 4ன்னு இருந்துச்சுன்னா திஸ் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. அதே மாதிரி 2வோட இது பெருசாக இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0ன்னா என்ன சொல்வோம், மினிமான்னு சொல்லுவோமா. 2வோட கிரேட்டர் தென்னாக இருக்குது, அப்போ என்ன இது, திஸ் இஸ் த மினிமம் வேல்யூ. கரெக்டாக? ஸோ மேக்ஸிமம் வேல்யூ இப்படி தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம். இது மினிமம் வேல்யூ. சரியா? மேக்ஸிமம் வேல்யூ தெரிஞ்சு, மினிமம் வேல்யூ தெரிஞ்சு, பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமாவும் தெரிஞ்சு, பாயிண்ட் ஆஃப் மினிமாவும் தெரிஞ்சு. கரெக்டாக? இந்த கொஷனில் ஆல்தோ உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா ஒரு பாயிண்ட் ஆஃப் மினிமா கேட்கல, வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சரியா? இருந்தாலும் நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா மினிமாவும் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டுருக்கோம். ஓகே, பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா அண்ட் பாயிண்ட் ஆஃப் மினிமா, வேல்யூ ஆஃப் மேக்ஸிமா அண்ட் வேல்யூ ஆஃப் மினிமா. புரியுதா? இப்படி தான் வந்து சால்வ் பண்ணுவோம் இந்த மாதிரி கொஷின்ஸை. ஓகே, இன்னும் எத்தனை கொஷின் இருக்குதுன்னு பார்ப்போம். செகண்ட் கொஷனில் லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் பார்த்துடலாம். சரியா? அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆகிடும். சரியா? செகண்ட் கொஷின் லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் தான். சரியா? சரி, ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க, கொஷின்ஸை பார்த்து பயப்படாதீங்க. ஜஸ்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இப்போ அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸாக வந்தால் நீங்கள் போட்டுருவீங்க. கரெக்டாக? இது தெரியாத வரைக்கும் தான் இது கஷ்டம். இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இது கஷ்டமே கிடையாது. கரெக்டாக? ஸோ இந்த கொஷின் பாருங்கள். h of x is given at x plus 1. இந்த இடத்துலையும் அதே ப்ராப்ளம். f dash of x equal to 0ன்னு வச்சு போட்டிங்கன்னா f dash of x will be a independent value. கரெக்டாக? ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் உங்களால் இதுலேயும் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ என்ன பண்ணணும், இப்போ கொஞ்சம் கிராஃபிக்கலாக யோசிக்கணும். இது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷன். am I right or wrong? லீனியர் ஃபங்க்ஷனாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஓப்பன் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓப்பன் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. இதை கிராஃபிக்கலாக நான் வரைஞ்சேன்னா கேன் ஐ ரைட் -1 இங்கே இருக்குது, 1 இங்கே இருக்குது. கரெக்டாக? ஒரு வேளை -1 to 1ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஐ குட் ஹேவ் சால்வ் திஸ் கொஷின். ஏன்? க்ளோஸ்ட் இன்டர்வல்னால் we can include this value and we can include this value. ஸோ இந்த வேல்யூ மேக்ஸிமா அண்ட் இந்த வேல்யூ மினிமான்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஏன்னா சிம்பிளாக இது என்னது ஆக்சுவலாக, இது என்னது, இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன். கரெக்டாக? லீனியர் ஃபங்க்ஷனோட கிராஃப் இப்போ ஆப்வியஸாக எப்படி இருக்கும், இப்படி தான் நம்ம இருக்கும். இதுக்கு எந்த லிமிட்டுமே கிடையாதுல்ல. இந்த லீனியர் ஃபங்க்ஷனுக்கு லிமிட்டே கிடையாது, போய்கிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்க ஒரு கிராஃபில் ஐ எம் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் எது மேக்ஸிமம் எது மினிமம் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஆப்வியஸ்லி இந்த பாயிண்ட் மேக்ஸிமம், இந்த பாயிண்ட் மினிமம். am I right or wrong? கரெக்டு தானே? ஸோ மேக்ஸிமா மினிமா கேட்டாக்கா என்ன பண்ணலாம், இந்த வேல்யூ அண்ட் இந்த வேல்யூன்னு சொல்லிடலாம். மேக்ஸிமம் வேல்யூ இஸ் திஸ், மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் திஸ், மேக்ஸிமா பாயிண்ட் இஸ் திஸ், மினிமா பாயிண்ட் இஸ் திஸ், இப்படின்னு சொல்லிவிட்டு முடிச்சிடலாம். பட் இங்கே என்ன பிரச்சனை ஆகிடுச்சு, அப்படி சொல்லி முடிக்க முடியாது. இந்த இடத்துல அப்போ -1 இஸ் மினிமா அண்ட் 1 இஸ் மேக்ஸிமான்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? பிகாஸ் நல்லா கவனிங்க, இது வந்து ஓப்பன் இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் இன்டர்வலில் கொடுத்தா வி ஷுட் நாட் கன்சிடர் தட் பாயிண்ட். கரெக்டாக? அந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுக்கு பக்கத்தில் இருக்க பாயிண்ட்டை வச்சு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் -1க்கும் 0க்கும் நடுவில் இன்ஃபினைட் நம்பர்ஸ் இருக்கா, -0.999999 போட்டே போகலாம். சரியா? தேர் இஸ் நோ லிமிட் ஃபார் ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் மேக்ஸிமா அண்ட் மினிமா. கரெக்டாக? அதனால தான் நான் என்ன சொல்லிட்டேன்னா cannot tell the value of point of maxima because here it is given it as open interval. Since open interval does not include the extreme points, that we cannot find any point lower than -1 as it tends to infinity. Correct? Hence we cannot determine the value of maxima and minima for this function. Okay, நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், ஏன் இந்த கேஸை மட்டும் நம்ம கிராஃப் வச்சு போட்டோம், இதுக்கு முன்னாடி போட்ட கேஸெல்லாம் என் கிராஃப் வச்சு போடலை. சரியா? ஆப்வியஸ்லிடா சைன் ஃபங்க்ஷனுக்கு கிராஃப் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இட் இஸ் எ கண்டினியூவஸ் கிராஃப். கரெக்டாக? அப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு இன்டர்வல் எடுத்து தான் போட்டாகணும். கரெக்டாக? பட் இதுவும் ஒரு கண்டினியூவஸ் கிராஃப் தான். பட் உங்களுக்கு என்ன தெரியும், இது இட் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ்ன்னு தெரியும். கரெக்டாக? ஒரு ரேஞ்சில் யூ கேன் டெஃபினெட்லி சே திஸ் வில் பி மேக்ஸிமா அண்ட் திஸ் வில் பி மினிமா, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில். கரெக்டாக? பட் சைனில் நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. இந்த ஃபங்க்ஷனில் ஒரு குறிப்பிட்ட இந்த ரேஞ்ச் கொடுத்துட்டாக்கா யூ நீட் டு ஃபைண்ட் இது மேக்ஸிமாவா இல்லை மினிமாவா அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். பட் இங்கே ஃபைண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வேல்யூஸ் வச்சு வி கேன் டைரக்ட்லி சே மேக்ஸிமா ஒரு மினிமா. சரியா? அதனால தான் இங்கே பெரிய ப்ரொசீஜர்ஸாக எதுவும் இல்லை. இங்கே ஸ்டேட்மெண்ட் வச்சே நீங்கள் இந்த கொஷனை முடிச்சிடலாம். ஓகே, வீடியோ லென்த் அதிகமாகிட்டே இருக்கு. சரி, ஓகே, 5th கொஷின் பார்த்தாச்சா? 3rd கொஷின் பார்ப்போம். ஒன்று 2 3 4 5. ஓகே, 3rd கொஷின் பார்ப்போம். ஃப்ரம் ஹியர் உங்களுக்கு சிம்பிளிசிட்டி தான், இதுக்கு மேலே ஈஸியாக தான் எல்லாமே.
Find the local maxima and local minima if any for the following. Also find the local maxima and local minimum value in case. Okay, maxima minima and maximum minimum value கண்டுபிடிக்கணும். சரியா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் இந்த கொஷினை. See, first question என்ன, f of x equal to x square. First step என்ன சொன்னால் f dash of x equal to 0 வச்சு critical point கண்டுபிடிக்கணும்னு சொன்னால, ஸோ f dash of x equal to 0 substitute பண்ணுறேன். I am getting x equal to 0. ஸோ உங்கள் critical point வந்து 0. You can either use first derivative or second derivative. கரெக்டாக நான் இந்த இடத்துல லாஸ்ட் கொஷனில் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வச்சு சால்வ் பண்ணனால நீங்கள் செகண்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக செகண்ட் டெரிவேட்டிவ்னா என்ன பண்ணணும், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணணும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணாக்கா என்ன வரும், 2ன்னு கிடைக்கும். கரெக்டாக எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 கிடச்சதுக்கப்புறம் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம 2ல் கிரிட்டிக்கல் பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஒன்று தான், பண்ணனாலும் ஒன்று தான். ஆல்வேஸ் யூ ஆர் கோயிங் டு கிரேட்டர் தென் 0. கரெக்டாக அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 which is nothing but this is the point of minima. Which is point of minima? 0. 0 is the point of minima, and value venanaka, minimum value venanaka, substitute 0 in this equation, you will get again 0 which is the minimum value. Okay, இப்படி தான் வந்து first question solve பண்ணணும். Second question பாருங்கள். Similarly g of x equal to x cube minus 3x கொடுத்துருக்காங்க. I am getting g of x equal to 0. g dash of x equal to 0 ன்னு வச்சுன்னு போட்டேனாக்கா I am getting 3 into x square minus 3 equal to 0. ஓகே, 3 காமனாக எடுத்துட்டேன். சரி, ஓகே, 3 காமனாக எடுத்துட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். நான் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் சால்வ் பண்ணிவிட்டு 3 காமனாக எடுத்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சா ஐம் கெட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு +1 ஆர் -1. ஓகே, இது வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட். இப்போ என்ன பண்ணணும், ஜி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஜி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் 6x. கரெக்டாக 6x வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த 6xல் -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், +1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணாக்கா if I am substituting -1, the function is becoming -6. கரெக்டாக இந்த 6xல் நான் -1 சப்ஸ்டியூட் பண்ணால் I am getting நெகட்டிவ். நெகட்டிவ்னா என்னது, less than 0. less than 0னா என்ன சொல்லியிருக்கேன், maxima, point of maxima. So -1 is the point of maxima and the value of maxima is f of -1. maxima ஓட வேல்யூ வேணும்னா substituting f of -1. சரி, not f dash and all. கரெக்டாக மேக்ஸிமம் வேல்யூ வேணும்னா பாயிண்ட் கிடச்சக்கப்புறம் f of xல் போடணும். அதை மட்டும் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. f of x -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். Similarly, when I substitute 1 in this equation, I am getting 6 which is greater than 0. Therefore, it is a point of minima and f of 1 போட்டிங்கன்னா மினிமா வேல்யூ கிடச்சிரும். ஓகே, சிம்பிளாக படித்த மாதிரி இருந்துச்சா? அந்த செகண்ட் கொஷின் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அது புரியலன்னா கவலைப்படாதீங்க, திருப்பி பாருங்கள், அது ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால தான் உங்களுக்கு ஒரே மெத்தடை வச்சு நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரியா, வேறு மெத்தட் அப்ளை பண்ணாமல் ஒரே மெத்தடில் சொல்லித்தரேன். என்னோடய மெத்தடை பார்த்துட்டு ப்ராப்பராக நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஏன்னா அப்பப்போ மறந்துடும். இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறப்போ ரொம்ப கிளியராக இருக்கும், பட் within 1 week you will be starting forgetting the things. Okay, so it is better to take deep note. நான் என்னென்னலாம் நோட் உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்கிறேனோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட்ஸை ப்ராப்பராக எடுத்து தான் ஆகணும். சரியா, பிகாஸ் என்னோடய சொல்யூஷனில் கூட நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பெருசாக பார்க்க முடியாது. ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் வேணும்னா there are n number of guide. ஓகே, ஸ்டேட்மெண்ட்லாம் கைடை வேணால், கைடு எவ்வளோ கைடு இருக்குது, கைடை பார்த்து நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஓகே, ஒன்லி திங் இஸ் கான்செப்ட் தெரியாது. கைடில் என்ன தான் சொல்யூஷன் பார்த்தாலும் உங்களுக்கு கான்செப்ட் தெரியாது. ஓகே, ஸோ என்னோடய வேலை என்னன்னா உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக சொல்லிக் கொடுக்குறது. ஓகே, அதை எப்படி நீங்கள் எக்ஸாமில் ரெப்ரசென்ட் பண்ணுன்றதெல்லாம் பெட்டர் கோ டு கெட் அ கைட். ஆனால் அவங்க எப்படி அதை வந்து எப்படி அப்பியர் பண்ண வைக்கிறாங்க கொஷின் பேப்பர், அது ஆன்சர் ஷீட்டில் எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுன்றதெல்லாம் ஒரு வாட்டி கைடை ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெப்ஸை ப்ரொசீஜர் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் let x equal to this, அந்த அவங்க அசியூம் பண்ணுறதுலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதுவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க எப்படி வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதுறாங்க அப்படின்ட்டு. பிகாஸ் நான் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எழுதிட்டேன்னா டெஃபினெட்லி இட் வில் பி லைக் அரௌண்ட் 2 hours வீடியோ, 3 hours வீடியோ, ரொம்ப லென்த் ஆகிடும். சரி, ஆல்ரெடி எனக்கு தெரியும் என்னோடய வீடியோஸோட வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது. பசங்களாம் என்ன விரும்புவாங்கன்னா ஜென்ரலாக 15 minutes வந்து ஒரு சாப்டரை முடிச்சிருவாங்களா, 10 minutes ஒரு சாப்டரை முடிச்சிருவாங்களான்னு பார்ப்பாங்க. ஓகே, ஸோ என்னோடய இன்டென்ஷன் அது கிடையாது, சாப்டர் முடிக்கிறது கிடையாது. ஓகே, அதுக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நிறையவே இருக்குது. என்னோடய ஒரே விஷயம் என்னென்னா கான்செப்டை புரிய வைக்கணுன்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கான்செப்ட் புரியணுன்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும்னா வீடியோட லென்த்தும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக படித்தோம்னா தான் புரியும். ஓகே, ஸோ செகண்ட் கொஷின் பார்த்தோம், இது புரிஞ்சுல. அடுத்து தேர்ட் பாருங்கள். h of x equal to sin x plus cos x. சரியா, இதுலேயே நீங்கள் பாருங்களேன், எங்கெல்லாம் சைன் காஸ் வருதோ அங்கெல்லாம் உங்களுக்கு இன்டர்வல் கொடுத்துட்றாங்க.
இதுக்கு முன்னாடிலாம் இன்டர்வல் கொடுக்கல கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி இன்டர்வல் கொடுத்தாக்கா அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிற வேல்யூஸ் தான் என்னது, லோக்கல் மேக்ஸிமா, லோக்கல் மினிமா அதெல்லாம். சரியா? ஸோ அதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். நவ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை வந்து 0 வச்சு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஐ எம் சால்விங். sin x டிஃபரன்ஷியேட் பண்ண cos x, cos x டிஃபரன்ஷியேட் பண்ண மைனஸ் sin x ஈக்குவல் டு 0. ஓகே, cos x ஈக்குவல் டு sin xன்னு வந்துடுச்சு. ஓகே, என்ன பண்ணணும், வேல்யூ ஆஃப் எக்ஸு கண்டுபிடிக்கணும் நமக்கு கரெக்டாக. cos எக்ஸும் sin எக்ஸும் எப்போ ஈக்குவலாக இருக்கும், ஓகே, எப்போ ஈக்குவலாக இருக்கும், இது உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியும், நல்லாவே தெரியும் சால்வ் பண்ணுறதுக்கு. சரியா? உங்களோட இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிலையும் இதை பற்றி நான் பேசியிருக்கேன். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் இயரும் நம்ம நல்லா படிச்சிருப்போம். sin எக்ஸும் cos எக்ஸும் எப்போ ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு சால்வ் பண்ணவே தெரியலனாலும் பேசிக்காக உங்களுக்கு ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோட டேபிள் ஞாபகம் இருந்துச்சு நான் சொல்லிடலாம். அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா at x equal to pi/4, at x equal to pi/4 the value of sin x and cos x will be equal. அப்போ என்ன சொல்லிக்கலாம், எக்ஸோட வேல்யூ இஸ் pi/4. ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னது, pi/4. புரியுதா? அப்புறம் என்ன பண்ணணும், இந்த pi/4 வந்து இந்த ரேஞ்சில் இருக்கான்னு செக் பண்ணணும். ஆப்வியஸ்லி pi/2குள்ளே தான் இருக்குது கரெக்டாக. அப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணியாச்சா, இதை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா ஐ எம் கெட்டிங் மைனஸ் sin x அண்ட் மைனஸ் cos x. ஓகே, minus sin x minus cos x, substituting pi/4 in this equation. இதில் pi/4 substitute பண்ணுங்கள். ஸோ sin pi/4 is minus sin pi/4 is minus 1/√2, minus cos x is cos pi/4 is minus 1/√2, which is nothing but minus √2. minus √2 is less than 0. therefore இது என்னது, point of maxima. எது, pi/4 is the point of maxima and maximum value என்ன பண்ணும், x equal to f of x pi/4னு வச்சு போடுங்க, you will get the maximum value. புரியுதா? see செகண்ட் கொஷின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷனுக்கும் செகண்ட் கொஷனுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது என்னது, 0 to pi/2 ரேஞ்ச். 0 to pi/2 ரேஞ்ச்னால் இந்த ரேஞ்சில் முடிஞ்சு, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லேயே முடிஞ்சு. சரியா? செகண்ட் கொஷின் பாருங்கள், 0 to 2 pi. இந்த இடத்துல உங்களுக்கு டோட்டலாக ஃபுல் கிராஃபும் கன்சிடர் ஆகிடுச்சு. சரியா? ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பாருங்களேன். அதே மாதிரி தான், சேம் திங் தான், cos x sin x. ஓகே, நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா ஐ எம் கெட்டிங் ப்ளஸ் sin x. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணால் என்ன ஆகுது, ஓ மை காட், sin x ஈக்குவல் டு மைனஸ் cos xன்னு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல உங்களால் டேரெக்டாக அந்த கிராஃப் வச்சு அந்த ரேஷியோஸ் டேபிள் வச்சு கண்டிப்பாக போட முடியாது. ஓகே, ஏன்னா அந்த இடத்துல சின்ன வேல்யூவாக இருந்துச்சு, ஈஸியாக நம்ம டேபிளை வச்சு நம்ம சொல்லிட்டோம் கரெக்டாக. இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே, என்ன யோசிக்கணும், ரொம்பலாம் இல்லைடா. இந்த இடத்துல அப்ளிகேஷனை, எதோட அப்ளிகேஷன், ட்ரிக்னோமெட்ரியோட அப்ளிகேஷன். புரியுதா? இதனால தான் திஸ் இஸ் சீம்ஸ் டு பி டிஃபிகல்ட் டு மெனி. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் கால்குலஸ் மட்டும் படிக்க மாட்டீங்க, கால்குலஸோடு சேர்த்து ட்ரிக்னோமெட்ரியும் படிப்பீங்க, ஃபங்க்ஷனும் படிப்பீங்க. ஓகே, வேறு என்னென்ன இருக்குது, கிராஃப்ஸும் பார்ப்பீங்க. ஸோ இதுக்குள்ளே எல்லா கான்செப்டும் வந்துடுது. ஓகே, எதுக்குள்ளே, கால்குலஸ்க்குள்ளே. அதனால தான் கால்குலஸ் டஃப்பாக தெரியுது எல்லாருக்கும். பட் உங்களுக்கு மீதி எல்லா கான்செப்டும் கிளியராக இருந்துச்சுன்னா இதுவும் ஈஸி தான், சிம்பிள். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு, sin x equal to cos xன்னு கொண்டு வரணும். ட்ரிக்னோமெட்ரியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, sin x equal to cos xன்றதே ஒரு கொஷனாக கொடுத்துருவாங்க. ப்ரூவ் தட் sin x equal to minus cos xன்றதே ஒரு கொஷனாக கொடுத்துருவாங்க. அதை தான் இங்கே பண்ண போகிறீங்க. எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க இதை ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஞாபகம் இருக்கா? ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னது, இப்போ இதை மறந்துடுங்க. ஓகே, இந்த வேல்யூ பாருங்கள், sin 3π/2 minus 1, ஐம் சாரி, இது x, sin 3π/2 minus x. ஓகே, sin 3π/2னா என்னது, இட் இஸ் சம்வேர் ஹியர் அண்ட் சைன் இங்கே இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். சரியா? இன்வெஸ்டிங்னா இப்போ 12th ஓடிட்டுருக்கலாம். 12th முடிச்சு நான் 10th எடுப்பேன். அப்போ நான் உங்களுக்கு இதோட ட்ரிக்கெல்லாம் சொல்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் வேர்ட்டிக்கல் ஆக்சஸில் இருந்துச்சுனாக்கா sin cos ஆகிடும், cos sin ஆகிடும் அண்ட் tan cot ஆகிடும். சரி, இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேல்யூஸ் வந்து நெகட்டிவில் இருக்கும். அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஆல் சில்வர் டீ கப்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. சரியா? இப்போ sin 3π/2 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. 3π/2 மைனஸ் எக்ஸ்னால் அது ஆப்வியஸாக எந்த குவாட்ரண்ட், இட் இஸ் கம்மிங் ஆஸ் திஸ் குவாட்ரண்ட். கரெக்டாக? இந்த குவாட்ரண்ட்டில் காஸோட வேல்யூ என்னது, நெகட்டிவ். கரெக்டாக? ஸோ காஸோட வேல்யூ நெகட்டிவ் சைன் வந்துடுச்சு. sin 3π/2 3π மைனஸ் எக்ஸை யூ கேன் ரைட் இட் ஆஸ் cos x. நான் என்ன சொன்னேன், இந்த பக்கம் இருக்கிறதா சைனை காஸ் எழுதணும், காசை சைனை எழுதணும், டேனை காட்டை எழுதணும். சரியா? அதனால் ஸோ அப்போ இந்த ஃபுல் டேர்மை வி கேன் ரைட் இட் ஆஸ் மைனஸ் cos x. புரியுதா? சிம்பிளி sin x equal to minus cos x ஐ கேன் ரைட் இட் ஆஸ் sin
3 pi minus x கரெக்டாக sin 3 pi minus x ஓகே. அப்போ இந்த இடத்துல உங்களோட எக்ஸோட வேல்யூ என்ன வந்துடுச்சு, ஜென்ரல் ஃபார்மில் எழுதணும். ஆக்சுவலாக இது எழுதணுன்ட்டு அவசியம் இல்லை. ஓகே ஆக்சுவலாக நீங்கள் இதை எழுதணுன்னு அவசியம் இல்லை. சரியா, நான் உங்களுக்கு ஜென்ரல் ஃபார்ம் எழுதவும் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த கண்டிஷனை நீங்கள் எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு n pi ப்ளஸ் -1 power n 3 pi minus x கரெக்டாக ஜென்ரல் ஃபார்ம் எழுதிருக்கேன். சரியா, இது எழுதணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜென்ரல் ஃபார்ம் ட்ரிக்னோமெட்ரி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ உங்களுக்கு முக்கியமாக வேண்டியது வந்து இது தான் 3 pi minus x. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எக்ஸோட வேல்யூ என்னது 3 pi by 2 minus x. சரியா, அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 3 pi by 2. சரியா, இந்த இடத்துல x = 3 pi by 2. இன்னொன்று வேல்யூ என்னது n கூட இதை ஆட் பண்ணணும். கரெக்டாக ஒரு வேல்யூ 3 pi by 2, இன்னொரு வேல்யூ என்னது 7 pi by 4. ஓகே, ரெண்டு வேல்யூ கிடச்சிருச்சு உங்களுக்கு. நவ் ரெண்டு வேல்யூ கிடச்சிருச்சா, இப்போ இதுதான் உங்கள் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடச்சின்னா அதுக்கப்புறம் ஈஸியாக f'(f(x)ல் நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். சரியா, சில பேருக்கு இன்னும் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, இது எப்படி 7 pi அந்த எப்படி 3 pi ஆச்சுன்னு தெரியாது. சரியா, நான் திருப்பி சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். I can really understand the mindset of student. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்கும், எப்படி டேரெக்டாக போட்ட மாதிரி இருக்கும். சரியா, ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொன்னேன், ஸ்லோ மோஷனில் சொல்கிறேன் பாருங்கள். மேபி உங்களுக்கு இதை போட்டனால புரியாமல் இருக்கலாம். சரியா, ஜஸ்ட் forget about this thing. ஓகே, இது தேவையே கிடையாது. இதை பார்த்தனாலே நிறைய பேர் புரியாமல் போயிருக்கும். ஓகே, ஜஸ்ட் forget this. இது வரைக்கும் புரிஞ்சா, இது வரைக்கும் புரிஞ்சில்ல நான் எப்படி இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இது ஈஸி தான், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகே, 3 pi minus 1 ஐயோ இது எக்ஸு கரெக்டாக. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஐம் சாரி ஃபார் தேட். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துச்சு 3 pi by 2 வந்துச்சு. ஓகே, சிம்பிளாக என்ன பண்ணுங்கள், சிம்பிளாக என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், x = n pi into -1. ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா உங்களுக்கு வேறு மெத்தடில் சொல்லித்தரலான்னு பார்த்தேன். ஓகே, அது வந்து இன்ஜினியரிங்கில் ஒரு ஷார்ட்கட் மாதிரி இருக்குது. ஓகே, அந்த மெத்தடில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். பட் அது உங்களுக்கு புரியணுன்னாக்கா ஒரு ரோல்ஸ் தியரம் மாதிரி ஒரு தியரம் இருக்குது, அந்த தியரம் தெரியணும். சரியா, பட் அது இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா அவுட் ஆஃப் போர்ஷன் ஆகிடும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா உங்களுக்கு இந்த ஜென்ரல் சொல்யூஷன் தெரிஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, ஸோ இந்த ஜென்ரல் சொல்யூஷன் பாருங்கள், n pi ப்ளஸ் -1 power. ஏன்னா இந்த ஜென்ரல் சொல்யூஷன் தெரிஞ்சுனா தான் உங்களால் இந்த கொஷின் சிம்பிளாக முடிக்க முடியும். ஏன்னா இது இன்னும் 2 பேஜுக்கு போகும். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரியா, சிம்பிளாக எக்ஸ் வந்து 3 pi minus x வரணும்னா உங்களுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் என்னது n pi ப்ளஸ் -1 power n. சிம்பிள், இந்த குவாட்ரண்ட்டில் வரணும். உங்களுக்கு இந்த குவாட்ரண்ட்டில் வரணும்னா என்ன பண்ணணும், n pi ப்ளஸ் -1 power n நெகட்டிவ். கரெக்டாக ஒன்றும் இல்லைடா, இதை நான் அப்படியே இங்கே எழுதியிருக்கிறத ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் இட் ஆஸ் ஜென்ரல் ஃபார்ம், நத்திங். சரியா, எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்குலாம் -1 power n. 1 வந்து ஆடாகவும் இருக்கலாம், எந்த நம்பர் போட்டாலும் உங்களுக்கு வர மாதிரி நான் ஜென்ரல் எழுதியிருக்கேன் இந்த ஈக்குவேஷன். ஆக்சுவலாக இது எப்படி இருக்குன்னா pi ப்ளஸ் 3 pi minus xன்னு இருக்குது. புரியுதா, இது எப்படி இருக்குன்னா ஆக்சுவலாக இதுதான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சிம்பிள்னு பார்த்தா இந்த மெத்தடில் பார்க்குறது தான். சரியா, உங்களுக்கு என்ன வந்திருக்கு எக்ஸ் வேல்யூ 3 pi by 2 -1 வந்துச்சா. 3 pi by 2 -1 என்ன சொல்லியிருக்கேன், இந்த வேல்யூ தான் எக்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு, 3 pi by 2 -1. ஓகே, உங்கள் லிமிட் என்ன 0லேருந்து 2 pi வரைக்கும். கரெக்டாக 0லேருந்து 2 pi வரைக்கும். ஸோ இது கொண்டு வரணுன்னாக்கா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பை இங்கே இருக்குது, பை கூட எக்ஸ் ஆட் பண்ணால் தானே உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. ஐ ரைட் வரும், கரெக்டு தானே. ஸோ பை கூட எக்ஸ் ஆட் பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டேன், வெறும் பை அண்ட் வெறும் எக்ஸ் எடுக்காமல் ஃபார் எனி வேல்யூ வரணுன்ட்டு n and -1 power n எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதனால் என்ன அட்வான்டேஜ்னால், நான் இந்த கிராஃபில் நான் இந்த இடத்துல 0ன்னு வச்சு போட்டேனாக்கா எனக்கு 0க்கு என்ன பாயிண்ட்டில் வரும் அப்படின்ட்டு வந்துடும். n = 2ன்னு வச்சு போட்டேன்னா 2ல் எந்த பாயிண்ட்டுன்னு கரெக்டாக வந்துடும். சரியா, சிம்பிளி ஜென்ரல் ஃபார்ம் வந்த ஈக்குவேஷனை ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் இட் ஆஸ் ஜென்ரல் ஃபார்ம். ஓகே, எக்ஸை வந்து நான் ஜென்ரல் ஃபார்மில் எழுதிட்டேன். இப்போ பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தெரிஞ்சா உங்களுக்கு டெஃபினெட்லி டவுட் இருக்கா. சரியா, ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா கற்றுக்கிட்டு வாங்க, அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்ததுக்கப்புறம் லிமிட் செக் பண்ணணும். லிமிட் என்ன 0லேருந்து 2 pi. ஃபஸ்ட்டு வந்து என்னோட வேல்யூ 0ன்னு வச்சு போடுங்க. என்னோட வேல்யூ 0ன்னு வச்சு போட்டால் யூ வில் கெட் 3 pi. அண்ட் சிமிலர்லி n = 2ன்னு வச்சு போடுங்க. n = 2ன்னு வச்சு போட்டாக்கா யூ வில் கெட் 7 pi by 2.
ஓகே. ஸோ உங்களோட ரெண்டு லிமிட் கிடச்சிது, 3π/4 அண்ட் 7π/4. ஸோ இதான் உங்கள் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணியிருக்கீங்களா, -sin x + cos x, அதில் கொண்டு போயிட்டு இந்த 7π/4யும் 3π/4யும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் நெகட்டிவ், அதாவது லோக்கல் மேக்ஸிமா ஃபார் 3π/4. அண்ட் அதே மாதிரி 7π/4 சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கனாக்கா யூ வில் கெட் பாசிட்டிவ், தேர்ஃபோர் வேல்யூ ஆஃப் மேக்ஸிமா கிடைக்கும். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து சால்வ் பண்ணுவோம். அடுத்த 5th பார்ட் பாருங்கள். இந்த கொஷின் ஈஸி தான். ஃபஸ்ட்டு f' ஆஃப் x கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சி ஈக்குவல் டு 0 பண்ணுறேன். 0 பண்ணனா தொண்டையை கட்டி போச்சு பேசி. ஓகே, லாஸ்ட் கொஷின் இதை பார்த்துருவோம். ஸோ x = 1 and x = 3ன்னு கிடைக்குது. கரெக்டாக. இப்போ என்ன பண்ணணும், f' ஆஃப் x கண்டுபிடிக்கிறேன். f' ஆஃப் x கண்டுபிடிச்சி கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f' ஆஃப் x at x = 1 ஈக்குவல் டு என்னது, மைனஸ் நெகட்டிவில் வருது. நெகட்டிவில் வந்து the function is point of maxima and maximum value வேணும்னா f(1) = மேக்ஸிமான்னு போடுங்க. ஓகே. செகண்ட் f' ஆஃப் x is equal to 3ன்னு வச்சு போட்டோம்னா you will get positive which is nothing but minima, value of minima கண்டுபிடிச்சிடுங்க. ஓகே. see எனக்கு தெரிஞ்சு இந்த கிளாஸில் எல்லாமே கிளியராக இருந்திருக்கும். இந்த கொஷனில் கொஞ்சம் நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். டவுட் வர அளவுக்கு ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான். சரியா, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா இது ஈஸி தான். என்ன பண்ணிவிட்டேன், எக்ஸ் வேல்யூ வரைக்கும் கண்டுபிடிச்சேன். இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இருக்காது. இதுக்கப்புறம் நான் எப்படி இங்கே 3π and 7π கொண்டு வந்தேன்னு பெரிய டவுட் இருக்கும். சரியா, ஃபர்ஸ்ட் கேஸில் சிம்பிளாக ஒரே குவாட்ரண்ட்டில் வந்துச்சு, நம்ம ஈஸியாக ஒரே ஒரு வேல்யூ சொல்லிட்டோம். ஏன்னா நமக்கு என்ன தெரியும், 0 to π ஒரே ஒரு மேக்ஸிமா தான் இருக்கும்னு தெரியும். ஆமே ரைட் வரும். 0 to π/2 0 to π/2 ரேஞ்சில் ஒரே ஒரு மேக்ஸிமா தான் இருக்கும்னு தெரியும். சைனோட கிராஃப் இப்படி தானே போகும். பட் இந்த கேஸ் என்ன ஆச்சு, உங்கள் லிமிட்டை மாற்றிட்டாங்க. 0லேருந்து 2π வரைக்கும், 0லேருந்து 2π வரைக்கும்னா 2 மேக்ஸிமா வரப்போகுது. ஒன்று நெகட்டிவ், ஒன்று பாசிட்டிவ். ஸோ 2 மேக்ஸிமா வருதுன்னா we need to find 2 point. ஆமே ரைட் வரும். 2 பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னாக்கா என்ன பண்ணணும், and should get general equation. பிரின்சிபல் அண்ட் ஜென்ரல் சொல்யூஷன் போனீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் வச்சு தான் இதை பேஸ் பண்ணியிருக்கு. சரியா, ஒன்றுமே இல்லை. 11th புக் எடுங்க. 11th புக்கில் ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருப்பாங்க, ரேஞ்ச் அண்ட் டொமைன்ண்டா. ஓகே, பிரின்சிபல் ரேஞ்ச் அண்ட் பிரின்சிபல் டொமைன். பிரின்சிபல் டொமைன் காலமில் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் திஸ் வேல்யூ. சரியா, தெரியலனா அதை பாருங்கள், கிளியராக ஆகிடும். ஒன்ஸ் யூ நோ திஸ், ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் 0 and 2π அண்ட் அவ்வளோதான், உங்களுக்கு லிமிட் கிடைக்கும். லிமிட் கிடைச்சா கொஷின் சால்வ் ஆகிடும். ஓகே, இதுக்கு மேலே என்னால் பேச முடியலப்பா. we will close this video. ஓகே, நெக்ஸ்ட் அப்புறம் பார்ப்போம். பாய்.